கெட்ட குமாரன் அவனுடைய ஆஸ்தியை எல்லாம் வேசிகளிடத்திலும் துன்மார்க்கமாயும் அவன் எப்படி அழிச்சு போட்டான், அதே மாதிரி இந்த மக்களோனும் கிளியோனும் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய தகப்பன் எலிமெலேக்கு சேர்த்து வைத்த ஆஸ்தியை எல்லாம் துன்மார்க்கமாய் அழித்து போடுகிறார்கள். இதனால் நகோமி என்ன செய்கிறார், இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மோவாப் தேசத்திலேயே பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாள். ஆனா இவ என்ன நினைச்சாலோ அதுக்கு எதிர்மறையா தான் நடக்குது. இவர்கள் இன்னும் அதிகமாய் துன்மார்க்கமாய் தான் வாழறாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல தகப்பன் இப்படி சொல்றாரு, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அந்த கெட்ட குமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்து விட்டான். ஆனா இவர்களோ பாவத்துல மரித்தவர்களாய் வாழ்கிறார்கள். வீட்டிலே மனைவிகளை கண்டு கொள்வதில்லை, தாயை கண்டு கொள்வதில்லை, வீட்டை கவனித்துக் கொள்வதில்லை, எந்த வேலை வெட்டியும் செய்வதில்லை, வீட்டிற்கே சரியாக வருவதில்லை. அப்படியே வந்தாலும் ஒரே